பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ரொம்ப ஈஸியா கட் பண்றது அப்படின்னு தான் வந்து இப்ப பார்க்க போறோம். இது வந்து நேர் கட்டிங்க்கு கிராஸ் கட்டிங்க்கு ரெண்டுக்குமே நான் வந்து ஒரே பிரைஸ் தான் வந்து வாங்குறேன். நேர் கட்டிங்னா நேர்ல போட போறோம், கிராஸ் கட்டிங்னா கிராஸ்ல போட போறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த நூல் இலைகளை வச்சு நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து பிளவுஸ் வந்து இருக்கிற ஷேப்லயே வந்து நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிடலாம். நெக் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சைட்ல நம்ம ஊக்கு பீஸ் வைக்கிற பிளேஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு 1/4 இன்ச் மேல இருந்து நம்ம வந்து கீழே இறக்கிடுறோம். இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு அதே மாதிரி வீப்பட்டிக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கிடுறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர், இது ரெடி அளவு. அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்லயும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த சைட்லயும் 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து தையலுக்காக விட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த ஆம்கோல் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு நான் வந்து 1/4 இன்ச் மேல தள்ளி தான் மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பட்டியில இருந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடு வந்து இது நமக்கு ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. ஆம்கோல் வளைவு எடுக்க போறோம். இந்த வளைவு வர இடத்துலயே நம்மளோட விரல 3 இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே வந்து பேக்ல திருப்பி எங்க நம்மளோட விரல் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்ப அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டா வந்து கோடு போட்டுடலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல நம்ம இன்னும் வந்து முன் உயரம் வந்து அதை மார்க் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னு வந்து சொல்றேன். முன் உயரம் மார்க் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டாட்டை கரெக்டா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷோல்டரை சென்டரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துலயும் ஷோல்டரை சென்டரா வந்து வச்சுட்டு அப்படியே நேரா நமக்கு வந்து வரும். அப்புறம் வந்ததுக்கு அப்புறமே இந்த சைட்ல மட்டும் அந்த டாட் வர இடத்துல ஒரு சின்ன பென் வந்து இப்படி வந்து வரும். அப்புறம் நம்ம இந்த இடத்துலயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிடுறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம மார்க் பண்ண இந்த 3 பிளேசஸையுமே இப்படி ஒன்னா வந்து இணைக்க போறோம். அவ்வளவுதான். இதான் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதோட பேக் பார்ட்டை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க இன்ச் டேப் யூஸ் பண்ண வேணாம், எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இந்த மாதிரி அளவு பிளவுஸ் வச்சு போட்டுக்கலாம். சேம் வந்து இதேதான் கிராஸ் கட்டிங்ல நீங்க வந்து போடுறதுக்கும் இப்ப நம்ம நேரா வச்ச மாதிரி கிராஸ்ல வந்து வைக்க போறோம். இப்படி இது ரெண்டையும் ஒன்னா வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சரியா வர்றது இந்த ஆம்கோல் மட்டும் இன்னும் லைட்டா வந்து குறைஞ்சு விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.